ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்து டார்க் ரொமான்ஸ் மார்க்டு பை ஹேட்டோட எபிசோட் 9 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா அந்த எபிசோட்ஸோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் வந்து கதை புரியும். இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒமேகா என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம காவா கிட்ட வந்து ஆல்ஃபா இன்னும் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு வரலையா, ஏன் அவன் வரல, அப்படி என்ன வேலையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவா கிட்ட வந்து நம்ம ஒமேகா கேட்டுட்ருப்பான். அதுக்கு நம்ம காவா வந்து அவருக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால தான் என்ன அனுப்பியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் ஆல்ரெடி உங்களுக்காக வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம ஒமேகாவும் வந்து காவா கூட வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவார். நம்ம ஒமேகா வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அங்கே வந்து அவரோட பையன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பார்ல, அதனால வந்து அவரை பார்க்குறதுக்காக போனான். பார்த்த உடனே வந்து அவனோட பையன் வந்து டக்குன்னு ஓடி வந்து நம்ம ஒமேகா வந்து கட்டிப்பிடிக்கிறான். கட்டிப்பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒமேகா என்ன கேட்குறான்னா வந்து இன்றைக்கி ஸ்கூல் எப்படி போச்சுன்னு கேட்டதுக்கு செம்மையாக போச்சுப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு தூங்குற டைம் வந்துச்சு, வா அவனை தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனை தூங்க வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒமேகா வந்து அவரோட ஃபோனை செக் பண்ணுறாரு. நம்ம ஷென்னி ஆல்ஃபா இருப்பான்ல, அவன் ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. ஆனால் எந்த மெசேஜும் அனுப்பல. அதனால வந்து நம்ம ஒமேகா வந்து கொஞ்சம் வருத்தமும் படுறான், கோவமும் படுறான். தொடர்ந்து அந்த மெசேஜை வந்து செக் பண்ணிகிட்டே தான் இருக்கான். இப்படியெல்லாம் நம்ம ஆல்ஃபா இருக்க மாட்டானே, என்ன நடக்குது, ஏதோ ஆயிடுச்சா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை வந்து அந்த தரையில் தட்டி தட்டி வந்து யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் வந்து அவனோட வீட்டோட கதவை வந்து தட்டுவாங்க. நம்ம ஒமேகாவும் வந்து ஷென்னி தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து போய் பார்க்க போனால் நம்ம ஷென்னி அந்த ஆல்ஃபா இருப்பான்ல, அவன் வந்து அடிபட்டு வந்திருப்பான். நம்ம ஒமேகாவும் அவனோட கையை பார்த்தா கையில் ஃபுல்லாக ரத்தம். உடனே வந்து பயந்துட்டேன், என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபாவும் என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம ஒமேகா கிட்ட வந்து நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியா இவ்வளோ நேரம் தூங்க போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து ஒமேகா அப்படிலாம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஆல்ஃபா என்ன பண்ணுறான்னா அடிபட்டதுனால வந்து நம்ம ஒமேகா மேலே சாஞ்சு அவனோட கழுத்தை கிஸ் பண்ணிகிட்டே வந்து ரூம்குள்ளே என்ட்ராவான். அப்போ தான் வந்து நம்ம ஒமேகா வந்து ஆல்ஃபா கிட்டே நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை ரொம்பலாம் குடிக்கல, லைட்டாக தான் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா சொல்லுவான். உடனே வந்து ஒமேகா வந்து அவனோட கையை பார்த்துட்டு என்ன இது, யாரோட ரத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கு ஆல்ஃபா வந்து இதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகாட்ட சொல்லுவான். நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபாவும் சொல்லுவான். ஒமேகாவும் இவன்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடிச்சிட்ருக்கான், அதனால் எதையுமே கேட்கவும் முடியல, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். சரி மருந்தாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒமேகா வந்து என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லேருந்து மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து அவனோட கைக்கு வந்து வலிக்காமல் பொறுமையாக போட்டுட்ருக்கான். நம்ம ஆல்ஃபாவும் வந்து அவன் மருந்து போடுறதெல்லாம் வந்து ரசிச்சிட்ருக்கான். அவனோட அழகையும் வந்து அப்படியே ரசிச்சிட்ருக்கான். இங்கே வந்து நம்ம ஒமேகா வந்து ஊதி ஊதி அவனுக்கு பார்த்து பார்த்து வந்து மருந்து போட்டுட்ருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஆல்ஃபா வந்து ரசிச்சுட்டு அவனை எப்படியாவது நம்ம கூடவே வச்சுருக்கணும் அப்படிலாம் வந்து நம்ம ஆல்ஃபா யோசிச்சுட்ருப்பான். அப்போ தான் வந்து நம்ம ஒமேகா வந்து ஆல்ஃபா கிட்டே நீ சொல்ல போறியா இல்லையா என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது நம்ம ஆல்ஃபாவும் சொல்கிறேன்ற பேரில் நம்ம ஒமேகாவோட கழுத்துக்கிட்ட போயிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிடுவான். உடனே வந்து நம்ம ஒமேகாவும் இவன் குடிச்சிருக்கான், சரியான குடிகாரன் போல், குடித்தா இவன்கிட்ட பேசவே முடியாது, என்ன நடந்ததுன்னு கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான், அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஆல்ஃபா என்ன சொல்கிறான்னா வந்து நீ என் கூடவே இருக்கியா, விட்டு போகாமல் இருப்பியா, நான் உன் கூடவே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுவும் இன்றைக்கி ஒரு நாள் இல்லை வாழ்க்கை முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகாவோட கன்னத்தில் கை வச்சுட்டு சொல்லிகிட்ருப்பான். அதுக்கு தான் ஒமேகா வந்து நீ குடிச்சிருக்க, அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் அவனோட ரூமுக்கு. நம்ம ஆல்ஃபாவோ ஒமேகா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவனும் ஒபே பண்ணுறான். ஒமேகா கூடவே வந்து அவனோட ரூமுக்கு போயிடுறான். போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ஃபா என்ன பண்ணுறான்னா வந்து நான் உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு உன் கூட தான் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அவனோட கோட்டு அவனோட ஷர்ட்டு எல்லாத்தையும் வந்து கழட்ட ஆரம்பிச்சிட்ருக்கான். உடனே தான் ஒமேகா நீ என்ன குடிச்சிருக்கியா, ஒழுங்காக ட்ரெஸ் எல்லாம் மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டு திருப்பி வந்து நம்ம ஒமேகா வந்து ஆல்ஃபா வந்து படுக்க வச்சிடுறான். படுக்க வச்சதுக்கப்புறம் நம்ம ஒமேகா வந்து அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டையும் வந்து எடுத்து அவன் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது தான் வந்து நம்ம ஆல்ஃபா அவனோட கையை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஒமேகா வந்து ஆல்ஃபா வந்து பெட்டில் தள்ளி விட்டுடுறான். தள்ளி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஒமேகாவோட ரொம்ப கிட்ட வரையும் போயிடுறான். கிட்ட போய் நான் உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்க, நீ குடிச்சிட்ருக்க, உனக்கு எதுவுமே புரியல என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ஃபா என்ன சொல்கிறான்னா வந்து உனக்கு தான் ஒன்றும் புரியல, நான் ஒரு ஆல்ஃபா, எனக்கு வந்து அடிபட்டாலும் ஃபுல்லாக சரியாயிரும்,
அது உனக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. நான் உன்னை உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஒமேகா வந்து நீ என்கிட்ட விளையாடிட்டு இருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே நம்ம ஆல்ஃபா வந்து நான் எதுக்கு உன்கிட்ட விளையாட போகிறேன், நீ வேணால் என்னோட கையவே பாரு, நீ பாரு நான் ஒரு ஆல்ஃபா, ஏதாவது அடிபட்டால் கூட வந்து என் கையில் இருக்கிறது எல்லாமே ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகா கிட்ட சொல்லிகிட்ருக்கான். ஒமேகா அப்பயும் நம்பாமல் என்ன பேசிகிட்டு இருக்க, குடிச்சிட்டு உளறிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கட்டத்தில் வந்து நீ நம்ப மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு காமிச்ச உடனே அவனோட கையையும் வந்து அந்த புண்ணெல்லாம் அப்படியே ஆறுறத வந்து காமிப்பான். அப்போ தான் ஒமேகா அப்போ வந்து நீ வந்து என்கிட்ட வேணும்னே தானே இப்படி நடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். வேணும்னே இல்லை, நீ வந்து என்னை இப்படி பார்த்துக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும், வாழ்நாள் ஃபுல்லாக நீ என்னை வந்து இப்படி பார்த்துக்கிட்டீன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகா கிட்ட வந்து போயிடுறான். ஒமேகாவும் தடுக்க நினைப்பான். ஆனால் வந்து ஆல்ஃபா வந்து அவனால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணிடுவான்னா வந்து ஆல்ஃபா வந்து கிஸ் பண்ணும்போது நம்ம ஒமேகாவை வந்து திருப்பி கிஸ் பண்ணிடுவான். இவனுங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ரொம்ப நேரம் வந்து இந்த தடவை தான் வந்து கரெக்டாக அவனுங்க சேர்ந்துருக்கானுங்க. அவனும் வந்து நம்ம ஒமேகாவும் வந்து ஆல்ஃபாவோட கையை பிடிச்சி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அடுத்த நாளில் வந்து நம்ம ஒமேகா வந்து ஆல்ஃபா மேலே வந்து படுத்திருக்கா. 2 பேருமே ட்ரெஸ் இல்லாமல் படுத்திருக்கானுங்க. படுத்துட்டு நம்ம ஒமேகா வந்து எந்திரிச்சு நான் என்ன காரியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகாவை திருப்பி பிடிச்சி இழுக்கிறான். இழுத்துட்டு நீ என்ன வெட்கப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒமேகாட்ட கேட்குறான். ஒமேகாவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சிட்டே இருக்கும்போது தான் வந்து நம்ம ஆல்ஃபா வந்து திருப்பி ஒமேகா பிடிச்சி நீ வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வச்சு சொல்லிட்டுருப்பான். நம்ம ஒமேகா டக்குன்னு அதுக்கப்புறம் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு போயிட்டு நான் ஒன்றும் வெட்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ஃபா வந்து அவனோட முதுகு பின்னாடி இருந்துட்டு நீ என் கூடவே எப்பயும் இரு, நீ வந்து வெட்கப்பட வேணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பான். அப்போ தான் வந்து நம்ம ஒமேகா என்ன சொல்கிறான்னா வந்து நான் ஒன்றும் வெட்கப்படல, நான் வந்து இப்போ கிளம்பணும், என் பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ஃபா என்ன சொல்லுவான்னா நீ வந்து குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு, நான் வந்து பையனை வந்து ரெடி பண்ணுறேன் இன்றைக்கி அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒமேகா சொல்லுவான். அதுக்கு வந்து நம்ம ஆல்ஃபா வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னா நீனே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஒமேகாவும் சொல்லிடுவான். உடனே வந்து நம்ம ஆல்ஃபா என்ன சொல்கிறான்னா என் ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூம்லேயே நீ வந்து ஷவர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அனுப்பி விட்ருவான். உடனே வந்து நம்ம ஒமேகாவை வந்து கண்ணாடியில் நின்று பார்ப்பான். பார்த்துட்டு அந்த செயின் இருக்கும்ல நம்ம ஆல்ஃபா கொடுக்குறது, அதை தொட்டு நான் இந்த தடவை கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எடுத்திருப்பேன் அப்படின்னு அவனே சிரிச்சுக்கிறான். சிரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு குளிக்கிறதுக்காக அவனும் வந்து கிளம்பிடுறான். கிளம்பி போகும்போது தான் வந்து அங்கே இருக்க மிரரில் வந்து பார்க்குறான். பார்த்தா வந்து கழுத்தில் ஃபுல்லாக மார்க்கு. ஏன்னா அந்த ஆல்ஃபா வந்து நைட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணுறேன்ற பேரில் அங்கங்கே கடிச்சு வச்சுருந்தான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஒமேகாவும் வந்து அந்த மார்க்கெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக நெக் காலர் ஷர்ட் வந்து போட ஆரம்பிச்சிட்டான். போட்டுட்டு அதுக்கு மேலே கோட்டையும் போட்டு ஃபோன் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஃபோனில் என்ன போட்டிருக்குன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒமேகா இருந்திருப்பாள். அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லீகலாக அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணவங்க எல்லாம் வந்து இன்றைக்கி காலையில் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்து வருது. அதை வந்து நம்ம ஒமேகா பார்த்துட்டு இது கண்டிப்பாக கோஇன்சிடென்ஸாக இருக்காது, இது வந்து ஒரு வேளை நம்ம ஷென்னி அந்த ஆல்ஃபாவோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்ருக்கான். நேற்று அதுக்கு தான் அங்கே போனானான்னு யோசிச்சுட்ருக்கான். அவன்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறதுக்காக அவன் வரும்போது தான் வந்து நம்ம ஆல்ஃபா வந்து அவனோட பையன்கிட்ட வந்து ஜாலியாக விளையாடிட்ருக்கான். இங்கே பாரு ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்ருக்கான். அப்புறம் நம்ம ஒமேகாவோட பையன் ஷைபா வந்து அவனோட அப்பாவை பார்த்தோன்னே ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறான். அப்போ தான் அந்த பையன் என்ன கேட்குறான்னா உங்களுக்கு குளிர் பிடிச்சிருச்சா, அதனால தான் வந்து நீங்கள் நெக்காலர் வச்சுருக்க சட்டை போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு அவனே சிரிச்சுட்டு சொல்கிறான். அப்போ தான் வந்து நம்ம ஆல்ஃபா ஒமேகாவை பார்த்துட்டு செம்மையாக சிரிக்கிறான். ஏன்னா வந்து அவன் பண்ண மார்க்கை மறைக்கிறதுக்காக தான் வந்து அவன் அந்த நெக்காலர் இதே போட்டிருப்பான். அதனால் அதை பார்த்தோன்னே நம்ம ஆல்ஃபாவுக்கு சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஒமேகாவோட கழுத்துக்கிட்ட போயிட்டு நீ இப்படி அந்த மார்க்கை மறைக்கிறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கல, அது பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் சொல்லிகிட்ருப்பான். உடனே நம்ம ஒமேகா வந்து செம்மையாக சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா வந்து அவனுக்கும் வந்து நம்ம ஆல்ஃபாவை பிடிக்கும்ல, அதனால இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவனுக்கும் சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒமேகா வந்து அவனோட ஃபோனை செக் பண்ணும்போது அந்த நியூஸை பார்க்குறான். அந்த நியூஸை பார்த்துட்டு இது கண்டிப்பாக கோஇன்சிடென்ஸாக இருக்காது, எதாக இருந்தாலும் நம்ம வந்து ஆல்ஃபா கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஆல்ஃபா வந்து ஆஃபீஸ்க்கு போயிருப்பார். அதனால் இவனை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்கே கிடைக்கும்னா அவனோட ரூமில் தான் கிடைக்கும். அதனால் வந்து நம்ம ஒமேகாவும் வந்து ஆல்ஃபாவோட ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் வந்து
அங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்குறான். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் என்னன்னா வந்து நம்ம ஆல்ஃபா வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒமேகா ஒரு பூனைய தூக்கி வச்சிருக்க மாரி ஒரு பிக்சர் இருக்கும்ல, அதுதான் வந்து ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பான். அத பார்த்தோனே நம்ம ஒமேகா கண்லேருந்து தண்ணீர் வந்திருக்கு. எதுக்காக நம்ம ஆல்ஃபா வந்து இந்த ஃபோட்டோ வச்சிருக்கான்? இது எப்போ நடந்தது? இதெல்லாம் எதுக்கு இப்படி வச்சிட்ருக்கான்? ஒருவேளை அப்பையிலேருந்தே அவனுக்கு என்ன பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒமேகாவும் யோசிச்சு அழ ஆரம்பிச்சிட்டான். நம்ம தான் தப்பா நினச்சிட்டோமோன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த பிக்சர் வேற கட்டி பிடிச்சிட்டு செம்மையா அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு, என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு ஆல்ஃபா வந்து என்ட்ட எல்லா உண்மையும் சொல்லியே தான் ஆகணும். நான் இன்னைக்கு டைரக்ட்டா போய் அவன்ட்டயே கேட்க போறேன். எல்லா உண்மையும் சொல்ற வரையும் நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒமேகாவும் ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்கான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.